வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மேங்கோ வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 4 பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 பொருள் என்னென்னா, மேங்கோ, சுகர், அப்புறமா மில்க் பவுடரு, தேங்காய் பவுடரு. இது பாருங்கள், மேங்கோ ஒரு 2 நல்ல பழுத்து இருக்கிற மேங்கோ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மேங்கோ நீங்கள் கட் பண்ண பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மேங்கோ ஏதாவது புளிப்பாக இருந்தால் அப்புறம் வந்து அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த எல்லா மாங்காய் வந்து நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம அரைச்ச பேர் பாருங்கள், இப்படி தான் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு சுகர் எடுத்துருக்கேன் நான். இது ஸ்வீட் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கிறது சரியாக இருக்கும். எந்த கப்பில் நான் சுகர் எடுத்தேனோ அதே கப்பில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். உங்கள்கிட்ட ஒரு விஸ்க் இருந்தால் அதை வச்சு அதோட ஹெல்ப்பில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். நான் வந்து ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயே மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. இதில் வந்து நீங்கள் ஸ்மெல்லுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா வந்து ஏலக்காய் பவுடரு நான் வந்து எதுவும் ஆட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஒரு பேன் வச்சு கேஸ் மேலே அதில் வந்து நம்ம வந்து இந்த கோகோனட் பவுடர் வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த ஸ்மெல் வரும் பாருங்கள், அது வரைக்கும் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம எந்த கப்பில் வந்து சுகரும் மில்க் பவுடர் எடுத்தோம் அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு நான் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். இதை பாருங்கள், லைட்டாக நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு இதில் வந்து இந்த பியூரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது வந்து இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணலன்னா பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டும். இது நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து வேக விடணும். அவ்வளோதான் இதோட டைமிங்கு. இந்த இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மில்க் பவுடருக்கு பதிலாக வந்து இந்த மில்க் மேட் வரும் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மில்க் மேட் இல்லாததுனால நான் வந்து மில்க் பவுடர் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சில்லுன்னு ஆகிறதுக்கு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை சில்லுன்னு ஆன பிறகு வந்து இதை வந்து ஒரு பால் ஷேப்பில் வந்து ஒட்டிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் வந்து பர்ஃபி ஷேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதை வந்து ரவுண்டாக பால் ஷேப்பில் வந்து ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கையில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கணுமா, இது கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த கோகோனட் பவுடர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே வந்து போட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். நம்மளோட மேங்கோ கோகோனட் ஸ்வீட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.